ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 102. தசரதர் மரணம் அடைஞ்சுட்டார் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு ராமன் தேவேந்திரனால் விடப்பட்ட வஜ்ராயுதத்தை போல பரதனால் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்ற அந்த வஜ்ரத்தால அடிபட்டு காட்டுல மலர்கள், பழங்கள், காய்கள், இலைகளுடன் கூடின ஒரு மகா விருட்சம் கோடாலியால வெட்டினா எப்படி கீழே விழுமோ அதுபோல பூமியில விழுந்துட்டார். மத யானை ஆற்றங்கரைகளை எல்லாம் இடிச்சு விளையாடி களைச்சு படுத்துண்டு தூங்குறத போல பூமியில விழுந்து கிடக்கின்ற அந்த லோகநாதனை லக்ஷ்மண பரத சத்ருகுணர்கள் சீதை உட்பட எல்லாரும் ஓன்னு கதறிண்டு வாரி எடுத்து ஜலத்தை தெளிக்கிறா. ராமன் கண்கள்லேந்து நீர் தாரை தாரையா கொட்டறது. ராகவன் பரிதாபமாக புலம்ப ஆரம்பிக்கிறார். ராஜஸ்ரேஷ்டரான தசரத சக்கரவர்த்தி காலகதிக்கு உட்பட்டு மரணம் அடைஞ்சுட்டார் அப்படின்னா அயோத்தியில எனக்கு என்ன வேலை இருக்கு? இனிமேல அயோத்திய யார் ஆள போறா? என்னை பெற்ற அவர் என்ன பிரயோஜனத்தை அடைஞ்சார்? எனக்காக துக்கப்பட்டு உயிரையே விட்டுட்டாரே. சாகும்போது அவருடைய பக்கத்துல கூட இருந்து அவருக்கு பணிவிடை செய்யக்கூட முடியலையே. இறந்த பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை கூட செய்ய முடியலையே. பரதனும் சத்ருகுணனும் மகா பாக்கியசாலிகள். பிரேத காரியங்கள் எல்லாத்தையும் கிட்ட இருந்து செய்யும் பாக்கியம் அவளுக்கு கிடைச்சுதே. சக்கரவர்த்தியும் இல்லாமல் பலருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு தலைவன் இல்லாத அயோத்தியைக்கு என் வனவாசம் முடிஞ்ச பிறகும் கூட நான் திரும்பி போக மாட்டேன். அப்படி போனா எங்க அப்பா இறந்த பிறகு எனக்கு நல்ல புத்தி சொல்லி நல்ல வழியில நடத்துறதுக்கு யார் இருக்கா? முன்ன எப்பவாவது நான் நல்ல காரியத்தை பண்ணினா அவர் சந்தோஷப்பட்டு இனிமையான வார்த்தைகளால என்ன மெச்சி பேசுவார். இனிமேல யார் சொல்லி இந்த வார்த்தைகளை நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் அழறார். அதுக்கப்புறமா சீதே, தனக்கு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு உன்னை பெற்றவர்களை விட உங்ககிட்ட ரொம்ப பிரீதி வச்சு ரொம்ப செல்லமா வளர்த்த உன்னோட மாமனார் பரலோகத்துக்கு போயிட்டார். நான் கோச்சுண்டாலும் இல்லைன்னா உனக்கு என்னால ஏதாவது காரியம் ஆகணும்னாலும் நீ அவர்கிட்டக்க போய் சொல்லுவியே. உன்னை அவ்வளவு அருமையா வளர்த்த அந்த தசரதர் போயிட்டாரே. என்னை விட உனக்கே அதிகமாக துக்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. இனிமேல நீ யாருகிட்டக்க போய் இதெல்லாம் சொல்லுவ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அவளையும் சமாதானம் பண்றார். அப்புறமா லக்ஷ்மணா, உனக்கு தாயும் தமையன்களும் தம்பியும் இருந்தும் தகப்பனில்லாத பிள்ளையாக ஆயிட்டையே. இந்த கோரமான செய்தியை சொல்ல பரதன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி அழறர். மத்தவா எல்லாரும் கூட அழ ஆரம்பிக்கிறார். பிறகு லோக ரட்சகனான ராமனை அவருடைய சகோதரர்கள் சமாதானம் பண்ணி, அண்ணா, நமது பிதாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும், எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்றா. சீதை செய்தி கேட்டவுடன் துக்கத்தால கண்கள்ல நீர் பெருக தன் பர்த்தாவை கூட அவளால பார்க்க முடியல. ராமன் அவளை சமாதானம் பண்ணி அழுகையை நிறுத்தி, லக்ஷ்மணா, நமது தந்தைக்கு தர்ப்பணம் பண்ண போறேன். மர உரி, புங்கை பின்னாக்கு, இன்னும் வேண்டிய பதார்த்தங்களை எல்லாம் கொண்டு வா. சீதை முன்னால போகட்டும், அப்புறமா நீ போ, நான் உனக்கு பின்னாடி வரேன். இப்படி துக்கமான சமயங்கள்ல போக வேண்டிய முறை இதுதான் அப்படின்னு சொல்ற. குலக்கிரமமாக வரும் சேவகரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவரும் மகா புத்திமானும் இந்திரியங்களையும் மனதையும் அடக்கினவரும் மிருதுவான சுபாவத்தை உடையவரும் ராமனிடத்துல மாறாத பக்தி உள்ளவருமான சுமந்திரர் அந்த ராஜகுமாரர்களோடு கூட தானும் போய் ராகவனை சமாதானம் பண்ணி ஆத்தங்கரைக்கு ஸ்நானம் பண்ண அழைச்சுண்டு போறார். எப்போதும் அழகான புஷ்பங்களால் நிறைந்த காட்டுல ரொம்ப வேகமா ஓடுற அந்த நதிக்கு வந்து சேறு இல்லாத ஒரு துறையில இறங்கி ஸ்நானம் பண்ணி ராமன் கையில ஜலத்தை எடுத்துண்டு, ராஜசிரேஷ்டரே, இதோ நான் பிரீத்தியுடனும் பக்தியுடனும்
உங்களுக்கு கொடுக்கிற இந்த சுத்தமான புண்ணிய ஜலம் பித்ருலோகத்தில் இருக்கும் தங்களை சேர்ந்து அழியாத திருப்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழறார். பிறகு சகோதரர்களுடன் வேற இடத்துக்கு போய் தன்னுடைய பிதாவுக்கு சபிண்டீகரண சிரார்த்தத்தையும் பண்றார். புங்கை இலந்தை ரெண்டுமாக சேர்ந்த ஒரு பிண்ணாக்கை தர்ப்பணங்களின் மேல் வைத்து ராமன் அழுதுண்டே, நாங்கள் பிரியமாக புசிக்கின்ற இந்த ஆகாரத்தை தாங்களும் புசித்து திருப்தி அடையணும். மனிதன் எந்த அன்னத்தை உண்கிறானோ அதையே அவனுடைய தேவதைகளும் உண்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன வழியே திரும்பி சித்திரக்கூடத்துக்கு வரா. அதுக்கப்புறமா ராமன் பர்ணசாலையின் வாசல்ல நின்னுண்டு பரத லட்சுமணர்களை கையால பிடிச்சுண்டு ஒரு சிம்மம் கர்ஜிப்பது போல மலையிலிருந்து எதிரொலி கேட்கிற மாதிரி சீதையுடன் ஓன்னு அழறார். தசரதருக்கு ஜல தர்ப்பணம் செய்து அழுகின்ற பெரிய ஓசையை கேட்டு பரதனுடைய சைன்யங்கள் பயந்து போய், ஓஹோ, பரதன் ராமனை பார்த்துட்டார் போல இருக்கு, சக்கரவர்த்தி பரலோகத்தை அடைஞ்ச விஷயத்தை பத்தி அவள்லாம் தெரிஞ்சுண்டு அழற சப்தம் கேட்கறது அப்படின்னு ஓசை கேட்ட இடத்தை நோக்கி ரொம்ப வேகத்தோட ஓடுறா. ஆகாசத்துல மேகங்கள் ஒன்றுக்கொன்று தாக்குவது போல பூமியிலிருந்து ஒரு பெரிய சப்தம் யானைகளாலும் குதிரைகளாலும் ரதங்களாலும் அடிக்கப்படும் பொழுது உண்டாச்சு. அதை கேட்டு பயந்து ஆண் யானைகளும் பெண் யானைகளும் அங்கேருந்து வேற ஒரு காட்டுக்கு ஓடி போனது. அவைகளுடைய மத ஜலத்தால 4 புறத்திலும் வாசனை வீசறது. காட்டு பன்னிகளும் செந்நாய்களும் காட்டு எருமைகளும் சர்ப்பங்களும் குரங்குகளும் புலிகளும் சுகுமாரம் என்ற மான்களும் எருதை போன்ற மான்களும் கலைமான்களும் அங்கும் இங்கும் பயந்து ஓடுறது. சக்கரவாகங்களும் நத்தியுகங்களும் அன்னங்களும் நீர்க்கோழிகளும் பெருகும் நாரைகளும் குயில்களும் கிரௌஞ்சங்களும் 4 புறத்திலையும் ஓடி போறது. அந்த பட்சிகளால அப்படி ஆகாசமே மறைஞ்சு போயிடுத்து. பரதனுடைய சைன்யத்தால பூமியே மறைஞ்சு போச்சு. புருஷோத்தமனான ராமன் ஆசிரமத்துல தரையில உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. ஜனங்கள் எல்லோரும் அவரை பார்த்த உடனே கண்ணீர் பெருக கைகேயையும் மந்திரையையும் திட்ட ஆரம்பிக்கிறா. அப்படி துக்கப்படும் அந்த ஜனங்கள்ல ராமன் சிலரை வணங்குறார், சிலரை கட்டி அணைச்சுக்கிறார், பெற்றோரை போல் சிலரை ஆசிர்வாதம் பண்றார். இப்படி நண்பர்களையும் பந்துக்களையும் மற்றவர்களையும் தகுந்தபடி உபசரிக்கிறார். அவள்லாம் பிரலாபிக்கும் அந்த சப்தம் பூமி ஆகாசம் மலை குகைகள் திக்குகள் எல்லா இடத்திலும் ஒரு பெரிய எதிரொலியை உண்டாக்குறது. அது மிருதங்கத்தின் சப்தத்தை போல எங்க பார்த்தாலும் கேட்டுது அப்படின்னு சொல்லி இந்த 102வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 103வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.